that means ferrous sulfate, unknown ferrous sulfate. ஓகேவா? அடுத்து நான் சொன்னேன்லையா இந்த ப்ரௌன் பாட்ல இருக்குது எப்பவுமே என்னது ப்ரௌன் பாட்ல இருக்குது எப்பவுமே இந்த பிளேஸ்ல இருக்கும் K மூலக்கூறு லிங்க் K மூலக்கூறு. ஓகேவா? உங்க பிளேஸ்ல வச்சிருவேன். அடுத்து A பாட்ல இருக்குது என்னது ஸ்டாண்டர்ட் FeS ஸ்டாண்டர்ட் ferrous ammonium sulfate வந்து A பாட்ல இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்து இந்த மாதிரி B பாட்ல ஸ்டிக்கர் அதே ஒட்டி இருப்பேன். B பாட்ல இருக்குது என்னது unknown FeSO4 unknown FeSO4. So 3 solution வந்து உன்னோட பிளேஸ்ல இருக்கும். 3 solution வந்து உன்னோட பிளேஸ்ல இருக்கும். அந்த 3 solution தான் நம்ம வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் பண்றது தேவையான சொல்யூஷன். ஓகேவா? சோ அது போக அடுத்து apparatus requirement என்னெல்லாம் apparatus வேணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும். அடுத்து சொல்லிருக்கேன் பேலன்ஸ் தெரிஞ்சுக்கிறது பியூரட். சோ இந்த பியூரட்ல மெஷர்மென்ட் எது வரை இருக்கும் 0 to 50 ml 0 to 50 ml. ஓகேவா? சோ இந்த பியூரட்ல பாத்தீங்க இந்த இடத்துல மார்க் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல 0 இருக்கும், இந்த இடத்துல 0 இருக்கும். அதுக்கு 0 1 2 3 அப்படியே குறஞ்சிட்டே வரும் கீழ. ஓகேவா? எங்க வரை 50 இருக்குன்னா இங்க வரை 50 இருக்கும். சோ அப்ப என்ன சொன்னா 50 வரை இங்க வரை தானே இருக்கு. அப்ப நம்ம சொல்யூஷன் வந்து இதுவரையே ஃபில் பண்ணா போதும் அப்படினு கிடையாது. இதுவரையே ஃபில் பண்ணா ராங். ஓகே. அப்ப 50 mlங்கிறது எது வரை அப்படினா இந்த 0ல இருந்து இந்த டிப் இருக்கு இல்லையா இந்த கீழ டிப் இது வரை சேர்த்து அவ்வளவு 50 ml. ஓகேவா? சோ அப்ப இந்த பியூரட்ல ஃபில் பண்ண வேண்டிய சொல்யூஷன் என்னது என்ன சொல்யூஷன் K லிங்க் K போற பியூரட்ல ஃபில் பண்ண போறோம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் apparatus என்ன அப்படினா பியூரட். ஓகே பியூரட்ல மெஷர்மென்ட் 0 to 50 ml. ஓகே என்னது ஸ்டாண்ட் என்ன ஸ்டாண்ட் பியூரட் ஸ்டாண்ட் இது போர்சிலின் டைல்ஸ் அடுத்து என்ன வேணும் அப்படினா அடுத்து என்ன வேணும் பிப்பட். அது என்னது பிப்பட்ங்கிறது பிப்பட்டோட மெஷர்மென்ட் எவ்வளவு 20 ml. இதுல போட்டுருக்காங்க இல்லையா இங்க பாருங்க போட்டுருக்காங்க இல்லையா எவ்வளவு கொடுத்துருக்காங்க 20 ml. 20 mlங்கிறது எது வரை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போட்டுருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போட்டுருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த சர்க்கிள் வரை தான் 20 ml. அப்ப நீங்க பிப்பட் பண்ணி கரெக்ட்டா என்ன பண்ணனும் இது வரையே என்ன பண்ணனும் 20 ml பிப்பட் பண்ணி எடுக்கணும். அப்ப பிப்பட் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணனும்னா இந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த 3 ஃபிங்கர் தான். இந்த 2 ஃபிங்கரே இப்படி பிடிக்கணும். இந்த ஃபிங்கர் மேல இருக்கும். எப்பவுமே நம்ம ஹேண்ட்ஸ் வந்து ட்ரையா இருக்கணும். அப்பதான் சொல்யூஷன் வந்து நிக்கும். ஈரமா இருந்துச்சுன்னா கீழ வரும். சரியா? அப்ப ட்ரையா இருக்கணும். தொடச்சுக்கணும். ஓகே. சோ இது வந்து என்ன பண்ணோம் பிப்பட் 20 ml பிப்பட் பண்ண போறோம். ஓகேவா? பியூரட் பிப்பட் பியூரட் ஸ்டாண்ட் போர்சிலின் டைல்ஸ் அதுக்கு அப்புறம் நம்ம பிளேஸ் என்ன இருக்கும் 3 சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. அடுத்து என்ன வேணும் கோனிகல் கிளாஸ். அடுத்து என்ன வேணும் கோனிகல் கிளாஸ். சோ இது இருந்தா நம்ம வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் பனலை யூஸ் பண்ணி K1 போற பியூரட்ல ஃபில் பண்ணனும். நீ ஃபில் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும் உங்க பிளேஸ்ல வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பாட்டில் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது வாஷ் பாட்டில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டர் வச்சு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிருந்தா எதுக்காக வாஷ் பண்ணணும் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் பேஜ் ஏற்கனவே செஞ்சுட்டு வச்சுட்டு போயிருப்பான். அவன் எதை ஊற்றி எதை கலக்கி வச்சுருப்பான்னு தெரியாது. அப்போ நீ அதை அப்படியே செய்யும்போது உனக்கு தப்பாக தான் வரும். இப்போ அதுக்காக என்ன பண்ணணும் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே என்ன பண்ணிக்கணும் apparatus வாட்டர் வச்சு என்ன பண்ணணும் வாஷ் பண்ணிக்கணும். சரியா? இப்போ வாட்டர் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் என்னது பனியில் வச்சு K1 அப்புறம் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நாப் வந்து க்ளோஸாக இருக்கான்னு பார்த்துக்கோ. ஓப்பனில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம மேலே ஊற்ற கீழே போயிட்டே இருக்கும். நாஸ்தியாக இருக்காது. சரியா? ஏற்கனவே நாஸ்தியாக தான் கிடக்கு. கொஞ்சம் எக்ஸஸாகவே ஊற்றிக்கோ. ஊற்றிட்டு பாட்டில் உள்ள தண்ணி வை. முனையில் வச்சுன்னா அது கீழே விழுந்து உடைஞ்சிடும். அதனால் எப்பவுமே ஊற்றிட்டுனா உள்ள தண்ணி வச்சிரு. மணல் எடுத்து வச்சிரு. இப்போ எக்ஸஸாகவே நான் ஊற்றிருக்கேன்.
ஜீரோங்கிறது இது வரையா ஜீரோ நான் கை வச்சிருக்கேன் இல்லையா. ஆனால் சொல்யூஷன் எங்கே வரையா இருக்கு, மேலே வரையா இருக்கு. கீழே என்ன சொல்யூஷனு இறங்கலை. அப்போ அதை நான் என்ன பண்ணணும், நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இது திறந்து கண்ணு மேலே தான் இருக்கும். சரியா, ஜீரோவில் இருக்கான்னு பாரு. கரெக்டாக ஜீரோவில் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டணும். சரியா, இப்போ ஜீரோவில் வந்து கீழே சொல்யூஷன் வந்துருச்சு, மேலே கரெக்டாக ஜீரோவில் நிப்பாட்டேன். இப்போ பியூரோட் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிட்டு பியூரோட் ஃபில் பண்ணிட்டு அடுத்த என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன் எது, ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன் லிங்க் M1 வெர்சஸ் ஸ்டாண்டர்ட் APS. இப்போ APS எதுல இருக்கும், A பார்ட்ல இருக்கும். அப்போ A பார்ட்ல எடுத்துக்கோ. சரியா, அடுத்து என்னது பிப்பெட். பிப்பெட்டை யூஸ் பண்ண முன்னாடி என்ன பண்ணு, வாட்டர் வச்சு பிப்பெட் பண்ணி என்ன பண்ணிக்கோ, வாஷ் பண்ணிக்கோ. வாஷ் பண்ணியா, ரைட். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்க, ரெடியா கோடிங் கிளாஸ்க்கு என்ன பண்ணிக்கோ, வாஷ் பண்ணி வச்சுக்கோ. இப்போ பாட்டில் கையில் எடு, இங்கே வச்சுட்டே பண்ணாத, ஃபீல் பண்ணாத. பாட்டில் இப்படி கையில் எடுத்து இந்த பிப்பெட்டை உள்ள இன்சர்ட் பண்ணு. இன்சர்ட் பண்ணி ஓகேவா. சர்க்கிள் வந்து கீழே இருக்கு, நான் மேலே வரைய நம்ம இங்கே பிப்பெட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண லேசாக கை எடுத்துக்கணும்னா அந்த சொல்யூஷன் கீழே இறங்கும். கரெக்டாக 20 ml, இப்போ 20 ml எடுத்துருக்காரு. சரியா, எடுத்துட்டு வாட்டர் வச்சுட்டு நம்ம கோனிக்கல் கிளாஸில் ஸ்டாண்டர்ட் APS ஆட் பண்ணு. கை எடுத்துனா அந்த சொல்யூஷன் கீழே வரும். வருதா, நான் காமிக்கிறதா, நான் என்ன பண்ணுறேன், வெளியே தூக்கி காமிக்கிறேன். இப்படிலாம் செய்யாத, உள்ளே விட்டு நல்லா சொல்யூஷன் விட்டுட்டு அடுத்து என்ன ஆட் பண்ணணும். அப்போ என்ன அடுத்து என்ன ஆட் பண்ணணும், 20 ml 2N H2SO4. அந்த பக்கெட்டில் அந்த இது ஒட்டிருக்கேன் பாரு, இங்கே விடு. இது இருக்குன்னா 2N H2SO4 அந்த பக்கெட்டில் இருக்கும். ஓகேவா. ஸோ ஒரு டெஸ்ட் டியூப் ஆட் பண்ணிக்கோ. இங்கே டெஸ்ட் டியூப் வச்சுருக்கேன், முடிச்சாங்களா. 2N H2SO4 20 ml जब किलो करें के ऐड பண்ணுமா, இதுக்கு ऐड பண்ணுமா, தேவையில்லை. ஏன் நம்ம எடுக்கக்கூடிய பியூரிட்ல எடுக்கக்கூடிய கேவல அப்புறம் இதை ஆட் பண்ணோம், இண்டிகேட்டர் ஆட் பண்ணோம். அதனால பண்ண தேவையில்லை, இண்டிகேட்டர் ஆட் பண்ண தேவையில்லை. சரியா. அடுத்து நம்ம பியூரிட்டை ஹேண்டில் பண்றப்போ இந்த 3 ஃபிங்கர் தான், இந்த 3 ஃபிங்கர். இந்த 2 ஃபிங்கர் எங்க இருக்கும்னா அடியில் இருக்கணும், இந்த அடியில் இருக்கணும். இந்த ஃபிங்கர் முன்னாடி இருக்கணும். சரியா, ரைட். இப்போ என்ன பண்ணணும், டிராப் பை டிராப்பா திறந்து விடணும். டிராப் பை டிராப்பா திறந்து விடணும். திறந்து என்ன பண்ணணும், ஃபிகரை சேவ் பண்ணிட்டே இருக்கணும். ஃபிகரை சேவ் பண்ணிட்டு கண்டினியூஸா சேவ் பண்ணிட்டே இருக்கணும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால என்ன பண்றேன், ஃபுல்லாவே திறந்து விடுறேன். நீ திறந்து விடாத. அடுத்து டிராப் பை டிராப்பா விடு. சரியா, சொல்யூஷன் என்ன கலர்ல இருந்து நம்ம எடுக்கும்போது ஒயிட் கலர்ல இருந்து இப்போ எப்படி இருக்கு, லைட்டா ஒரு கிரீனிஷ் எல்லோவா இருக்கு, கிரீனிஷ் எல்லோவா இருக்கு. அப்படியே இன்னும் என்ன பண்ணணும், கலரு கொஞ்சம் இன்னும் மறைஞ்சு என்ன கலர் வரும், அப்பியரன்ஸா பெர்மனன்ட் பிங்க் கலர் வரும். சரியா, ரைட். இந்த மாதிரி கிரீன் கலர் வந்து ஆரம்பிச்சோடனே என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் எப்படி விட்டேன் சொல்யூஷனை ஃபாஸ்ட்டாக விட்டேன். அப்படிதானே, இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டு எல்லோ கிரீனா வரும்போது என்ன பண்ணேன், டிராப் பை டிராப்பா அப்படியே ஆரம்பிச்சிடு.
கோடிங் பாஸ் உள்ளதா ஊறணும், சைடுல எல்லாம் படக்கூடாது. சைடுல பட்டுச்சுன்னா ஆன்சர் தப்பா வரும். எப்படி பெர்ஃபெக்ட்டா செய்றேன், சைடு எங்க பட்டிருக்கா, படல. பேசாத. இது கலர் வரல, கிரீனிஷா தான் இருக்கு. இதான் கலர். லைட் கலரா இருக்கணும். பிங்க் கலர் வந்து லைட் கலரா இருக்கணும். இன்னும் ஒரு டாப் கூட ஆட் பண்ணலாம். ஒரே ஒரு டாப். அவ்வளோதான். ஓகேயா? இதான் கலரு. லைட் கலரா வரும், ரொம்ப டார்க்கா வரக்கூடாது. ஓகே, என்னது அப்பியரன்ஸா பெர்மனன்ட் பேல் பிங்க் கலர். சரியா? இந்த மாதிரி லைட் கலரா தான் வரும், ரொம்ப டார்க்கா வரக்கூடாது. இப்போ வந்து உடனே தனியாக வச்சுட்டு எடுத்து ரீடிங் பார்க்கணும். சரியா? பியூரட்ல என்ன ரீடிங் வந்திருக்கோ அதை என்ன பண்ணி நோட் பண்ணிட்டு ஒரு கால்குலேஷன் போடணும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன். அடுத்து செகண்ட் டைட்ரேஷன் என்னது? டைட்ரேஷன் 2. think A1 upon the set இன்னொரு FES மறுபடியும் என்ன பண்ணா அது சால்வ் பண்ணிக்கோ. பீரியட் என்ன பண்ணலாம், மறுபடியும் ஃபில் பண்ணணும். எப்பவுமே இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது பீரியடை ஃபில் பண்ணி 0 to 50 ml ஃபில் பண்ணிக்கோ. இந்த ரீடிங்கை நோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் போட்டுருவேன். டைட்ரேஷன் 1க்கு போட்டுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், மறுபடியும் டைட்ரேஷன் 2 லிங்க் A1 versus unknown FeSO4. சரியா? மறுபடியும் பீரியடை ஃபில் பண்ணணும். 0க்கு என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பீரியடை ஃபில் பண்ணிக்கோ. பண்ணிட்டு அடுத்து என்ன செய்யலாம், பி பாட்டில் என்ன இருக்கும், FeSO4. அதான் என்ன பண்ணேன், ஒரு டைம் வாஷ் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன வாஷ் எடுத்தோம், ஏ பாட்டில் எடுத்தோம், அந்த சொல்யூஷன் ஒட்டி இருக்கும். அதனால என்ன பண்ணணும், ஒரு டைமும் வாஷ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும், பி பாட்டில். சரியா? எடுத்துவா. HCl ஆட் பண்ணியாச்சு. 21 3 HCl. அடுத்து என்ன பண்ணுவோம், மறுபடியும் டைட்ரேஷன் பண்ணணும். பேசாத.
அதே மாதிரி நீ பேசு அதுக்கப்புறம் ஆசிட் ஆட் பண்ணாம செஞ்சு வாங்க மாதிரி என்ன பெருமாள் சரியா என்னது லைட் கலர் ரொம்ப உலகாது ரீடிங் நோட் பண்ணிக்கோ நம்ம செகண்டரி டெஸ்ட் ரீடிங் என்ன வந்துச்சு 21.5 இப்போ எனக்கு என்ன வந்ததுன்னா 21.9 வந்திருக்கு 21.9 வந்திருக்கு அந்த ரேஞ்சில் வரலாம் 21.5 21.6 21.7 ஓகேவா ஏன்னா நமக்கு கண்டுபிடிக்கும் போது 20% எரர் வரையா என்னது அலௌடு கரெக்டான ஆன்சர் கொடுத்துருவாங்க அதுக்கு மேலே எரர் வந்தால் தான் என்னது மார்க் வராது சரியா அப்போ என்ன வரலாம் 20லேருந்து 22 கூட என்ன பண்ணலாம் ரீடிங் வந்து வரலாம் எனக்கு வந்து வந்திருக்கு 21.9 வந்திருக்கு 21 இங்கே இருக்குது அது கீழே ஒரு கோடு ஒரு பாயிண்ட் 21.1 2 3 4 5 வரும்போது ஒரு பெரிய கோடு இருக்கும் யார் ரீடிங் பார்க்குறது பார்த்து